வணக்கம். நீங்க ஆன்லைன்ல இப்படி ஒரு நியூஸ் பாக்குறீங்கன்னு வைங்களேன். தங்கம் விலை வரலாறு காணாத வீழ்ச்சி. கேட்ட உடனே ஒரு பரபரப்பு வருதுல்ல. இன்னைக்கு இது மாதிரி ஒரு வைரல் கிளைம் எடுத்து அதுக்குள்ள உண்மையா என்னதா இருக்குன்னு நாம தோண்டி துருவி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இத பார்த்த உடனே மனசுல என்ன தோணும்? அடடே, இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு ஒரு பதட்டம் வருது தானே. சோஷியல் மீடியாவுல இந்த மாதிரி ஹெட்லைன்ஸே நம்மள கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக தான் யோசிச்சு யோசிச்சு உருவாக்குறாங்க. ஆனா நாம என்ன பண்ண போறோம்? இத அப்படியே நம்பாம இந்த ஒரே ஒரு வரிய 3 பாகமா பிரிச்சு ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியா அனலைஸ் பண்ண போறோம். அப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நிஜம் என்னன்னு நமக்கு விளங்கும். முதல்ல நம்ம கண்ணில அடிச்ச அந்த பெரிய நம்பர் 55,000. சரி, இந்த நம்பர் மட்டும் தனியா நிக்கும்போது இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இப்ப நான் உங்ககிட்ட சும்மா 10 அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? 10 ரூபாவா, 10 நிமிஷமா, இல்ல 10 கிலோவா? அதே கதை தான் இதுவும். கூட எந்த விவரமும் இல்லாம இது வெறும் ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஓகே, வாங்க இப்ப முதல் பார்ட்டுக்குள்ள போலாம். வரலாறு காணாத வீழ்ச்சி. ஃபினான்ஸ் உலகத்துல இந்த வார்த்தைக்கு உண்மையில என்னதான் அர்த்தம்? ஹிஸ்டாரிக் ஃபால், அதாவது வரலாறு காணாத வீழ்ச்சி. இந்த வார்த்தையை கேட்டாலே ஏதோ பிரம்மாண்டமா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல. ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்த வரலாறு காணாததுன்னு சொல்ல என்ன ரூல்ஸ் இருக்கு? யார் இத முடிவு பண்றது? பாருங்க, வரலாறு காணாத வீழ்ச்சினா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமோட ஒப்பிடும்போது ஏற்பட்ட ஒரு பெரிய சரிவு. ஆனா அந்த டைம் ஃப்ரேம் எது? நேற்றைய விலைய விடவா, போன மாசத்தை விடவா, இல்ல ஒருவேளை 100 வருஷத்திலே இதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சியா? இந்த முக்கியமான டீடைல்ஸ் இல்லாம அந்த வரலாறு காணாதங்கிற வார்த்தை நம்மளை எமோஷனலா தூண்டி விடுற ஒரு டெக்னிக் தான். அதுல உண்மையான தகவல் எதுவும் இல்ல. அப்பப்போ நாம யோசிக்கணும், ஒரு பொருளோட விலை ஏன் திடீர்னு ஏறுது இறங்குது? தங்கம் மாதிரி ஒரு கமோடிட்டியோட விலையை எதுதான் முடிவு பண்ணுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்டர்ஸ நாம புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கிளைம்ஸ இன்னும் பெட்டரா அனலைஸ் பண்ணலாம், இல்லையா? இப்ப இங்க பாருங்க, ஒரு தங்கத்தோட விலைய எத்தனை விஷயங்கள் சேர்த்து முடிவு பண்ணுதுன்னு. குளோபல் எக்கானமி, டாலரோட வேல்யூ, சென்ட்ரல் பேங்க் பாலிசி, மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கு, இப்படி பல காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒரு விலை. இது சும்மா ஒரே நைட்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அடுத்து அந்த கிளைமோட 2வது பகுதிக்கு வருவோம். இதுதான் தங்கம் வாங்க பெஸ்ட் டைம். உண்மையாவா? சரி, ஒரு ரியாக்ஷன்ல முடிவெடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட முடிவெடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 விதமான டிசிஷன் மேக்கிங். லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு பரபரப்புல, ஃபோமோல, அதாவது ஐயோ இந்த சான்ஸ விட்டுருவோமோங்கிற பயத்துல இந்த மாதிரி வைரல் நியூஸ பார்த்துட்டு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு. ஆனா ரைட் சைட்ல பாருங்க, நம்ம பர்சனல் கோல் என்ன, நம்ம ரீசர்ச் என்ன சொல்லுது, நம்மளோட பண நிலைமை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு எடுக்கிற ஒரு தெளிவான முடிவு. அந்த வைரல் ஹெட்லைன் இருக்குல்ல, அது நம்மள லெஃப்ட் சைட்ல தள்ளதான் பாக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பண விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிற கான்செப்டே கிடையாது. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகலாம், ஆனா அது உங்களுக்கும் செட் ஆகும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க லைஃப், உங்க கோல்ஸ், உங்க தேவைகள் எல்லாமே யூனிக். சரி, இப்போ மறுபடியும் அந்த நம்பருக்கே வருவோம். 55,000 குறைவு. இது உண்மையா நமக்கு என்னத்த சொல்ல வருது? இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். 55,000 குறைவுங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் இருக்கலாம்னு பாருங்க. போன வாரத்தோட பீக் ரேட்டை விட 55,000 ரூபாய் கம்மியா, இல்ல இதுவரைக்கும் இருந்த ஆல் டைம் ஹை விலையிலிருந்து $55,000 கம்மியா, இல்ல ஒருவேளை என்ன சொல்றாங்களா, எதோட கம்பேர் பண்றாங்க, என்ன கரன்சின்னு சொல்லாத வரைக்கும் அந்த நம்பருக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஓகே, இவ்ளோ நேரம் நாம டிஸ்கஸ் பண்ணதோட முக்கியமான பாயிண்ட் என்ன? அடுத்த தடவை இது மாதிரி ஒரு நியூஸை பார்க்கும்போது உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்க ஒரு டூல் கிட் வேணும் இல்லையா? இதோ எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய சிம்பிளான 4 கேள்விகள். ஸ்டெப் 1, சோர்ஸை செக் பண்ணுங்க. இந்த நியூஸ் எங்கிருந்து வருது? சொல்ற ஆள் நம்பகமானவரா? ஸ்டெப் 2, முழு விவரத்தையும் தேடுங்க. என்ன டைம் ஃப்ரேம், என்ன கரன்சி, எதை வச்சு கம்பேர் பண்றாங்க? ஸ்டெப் 3, அவங்க நோக்கம் என்னன்னு யோசிங்க. நமக்கு தகவல் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்ல எதையாவது நம்ம தலையில கட்ட பாக்குறாங்களா? கடைசியா ஸ்டெப் 4, உங்களோட கோல்ஸை செக் பண்ணுங்க. இது என்னோட பர்சனல் ஃபைனான்ஷியல் பிளானுக்கு செட் ஆகுமா? நம்மளோட கோல் வெறும் இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறது மட்டும் இல்ல. நமக்கு கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கேத்த மாதிரி ஒரு இன்சைட்டா, அதாவது ஒரு ஆழமான புரிதலா மாத்துறது தான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறோம். சுத்தி பார்த்தா டேட்டாங்கிற பேர்ல ஒரே இரைச்சல், ஒரே நாய்ஸ். இந்த சத்தத்துக்கு நடுவுல
உண்மையான சிக்னலை அந்த நாய்ஸ்ல இருந்து நீங்க எப்படி பிரிச்சு எடுக்க போறீங்க? இத பத்தி யோசிங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச்.